அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகமா இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகம்? அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகமா இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகம்? படிச்சு சொன்னேன், எவ்வளோ தரக்கா சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கிறேன், தமிழ் பாசையில், சிங்கள பாசையில், அதுக்குள்ளே நடுவில் இங்கிலீஷ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் 2-3 வார்த்தைகள். புரியுதே இல்லையா உங்களுக்கு? கூட்டாளிமார்கள்னா நான் சொல்லியிருக்கேன், என்னடா புரியுதே இல்லையாடா, அறிவி கெட்டவனுங்களா நீங்கள் சொல்லி கூட்டாளிமார்களுக்கு சொல்லலாம். சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவத்தோடைய இருக்க மதிப்புக்குரிய பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய வியாபாரிங்க, பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள், பெரிய பெரிய டீச்சர்மார்கள், பெரிய பெரிய சமூக சேவையாளர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு அப்படி சொல்லிடாதே. நானும் அரசியல் செய்கிறேன் தான், ஆனால் மக்களுக்காக அரசியல் செய்கிறேன். சொந்த அரசியல் செய்யணும்னா அங்கே முந்தி இருந்த இடத்துல இப்போ இருக்கிறாங்களே எங்கள் அமைச்சர்மார்கள், முஸ்லீம்மார்கள் தொங்கிக்கிட்டு அப்படி இருந்திருந்தால் நானும் ஒரு 4 காசு நல்லாவே உழைச்சிருப்பேன். அல்லாஹ் காப்பாற்றினார் என்றால் அவங்க எல்லாம் செட்டில்ட் ஆகிட்டாங்க. ஃபுல் செட்டில்மெண்ட். அம்பானிக்கு சும்மா நான் யாவன் காட்டினேன். அதோட ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதோட தம்பி இங்கே நான் அங்கே அப்படி இப்படி என சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜனாசா நாங்கள் இருக்கல பெட்டியை மட்டும் எரிச்சோம்னு சொல்லி பதவிகள் வாங்கிட்டு சொல்லணுமா? லட்சக்கணக்கு மரம் நாட்டணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாலும் ஒரு மரம் நாட்டின பாடு இல்லை, விளங்கின பாடு இல்லை. இன்னொருத்தர் இப்போ மீன் பிடிக்கிறாரு கடலில் போயிட்டு, மூத்தூர் பக்கம் எல்லாம் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பக்கம் போய் ஜம்பர் அடிச்சுட்டு மீன் பிடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதோட சைக்கிளில் போகிற மைக்கிள் மாதிரி அந்த சைக்கிளில் போகிற மீன் வியாபாரம் செய்கிற ஏழை முஸ்லீம் சகோதரன்மார்களோட பேசிட்டு தலையில தடாவிட்டு, இதெல்லாம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நடக்க வேண்டியது. எவ்ரி இயர் 5 வருஷத்துக்கு பார்த்து நீங்கள் ஒரு திருந்துறீங்களோ இல்லையேடா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிடாது. அப்படின்னு சொல்லி தான் சகோதரர்களே, நீங்கள் ஏன் திருந்துறீங்க? இல்லை, கடுமையான வார்த்தைகள் கொஞ்சம் வரும். 33 லட்சம் கொடுத்து இருக்கிறீங்க மாவனெல்ல ஜஹிரா காலேஜ். நல்ல விஷயம். மாவனெல்லையில் எத்தனை குடும்பங்கள் அந்த ஜஹிரா காலேஜில் இருக்கிற ஏழை ஸ்டூடெண்ட்களோட வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், பில் இல்லை, தண்ணி இல்லை, சப்பாத் இல்லை, புத்தகம் இல்லை, டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லை, பேக்ஸ் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. 33 லட்சம் கொடுத்தீங்கன்னா காசா பிள்ளைகளுக்கு இப்போ போய் சேர போகுதா? Why don't you understand? Have you all gone nuts? Have you all gone crazy? இது இப்போ போகாது. $1 மில்லியன் ஏற்கனவே அங்கே இருக்கு. $1 மில்லியன் இருக்கு. இதுக்கு முதல் கொடுத்தாங்க $1 மில்லியன். தட் இஸ் $10 லட்சம் ஏற்கனவே கொடுத்து இருக்கிறாங்க. 303 ரூபா மேனி பார்த்தாலும் 30 கோடி, 303 மில்லியன், 30 கோடி 30 லட்சம் ஏற்கனவே இருக்கு. 30 கோடி இருக்கு அங்கே. நீங்கள் கொடுக்குறீங்க 33 லட்சம். அந்த காத்தாங்குடியில் என்னமோ 1 கோடியோ 75 லட்சமோ என்னமோ சேர்த்துருக்குறாங்க. இன்னொரு பள்ளியில் அப்படி சேர்த்துருக்குறாங்க. வேறு ஏரியாக்களில் சேர்த்துருக்குறாங்க. ஹஜார் இப்போ போகாது. டெங்கோய் சல்லிட்டிக்க යන්නේ නැහැ. එක්සත් ජාතීන්ගේ ගිණුමකට වැර වෙනවා. මම පලස්තීනයට සල්ලි යවන්නේකට විරුද්ධ නැහැ. நான் அதுக்கு எதிர்ப்பு இல்லை. I am not against you people sending funding to Palestine. I have also donated. மமத் தீலா தீனா நானும் கொடுத்திருக்கிறேன் இதுக்கு காசு. அதனால சொல்றேனையா, கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன். கும்பிடக்கூடாது தானே, வேண்டுகோள். அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்கா? எப்பயா அறிவு வரும்? $40 பில்லியன், $44 பில்லியன் அரபு நாடுகள் வச்சிருக்கு பலஸ்தீனை கட்டி எழுப்புறதுக்கு. உங்களோட இந்த 33 லட்சமும் 40 லட்சமும் 70 லட்சமும் போய் சேருமான்? இதெல்லாம் அந்த போற ஓஹெட்ஸுக்கு போகும். இந்த சங்கவிதானத்தில் இருக்கிற ஆட்களுக்கு டிக்கெட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டும், பெரிய பெரிய அக்காமடேஷனும், அதுகளில் தான் உங்களோட காசு போகும். விளங்காதுடா. என்னென்றால் மாவில் உப்பு தேடுற மாதிரி இருக்கும். தமிழ் தெரியாதா? பிடி கோடக்க லுணு சுதுப்பாட்ட லுணு குடு ஹோயாகி அரை குடுனையா ஐஸ் ஹீரோயின் அதனமே. இதெல்லாம் நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில போயிட்டு உங்களுக்கு விலங்கல்லாட்டி எனக்கு இதை விட உங்களுக்கு சொல்றதுக்கு விஷயங்கள் கிடையாது. இதுக்கு மேலே நான் எப்படி சொல்றது? உங்களோட ஏரியாவில் நீங்கள் பலஸ்தீனுக்கு 33 லட்சம் இல்லையா, 33 கோடி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன வாப்பாட உமாட சொத்தாலையா கொடுக்குறீங்க? இல்லையே. ஆமாம், இவர் எதுக்கு பதகுறான்? பாய், சிச்சுவேஷனை விளங்கிருங்க. இங்கே எங்கட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம்,
பக்கத்து ஏரியா பக்கத்து டவுனில் இருக்கிற ஆட்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் போயிட்டு பலஸ்தீனுக்கு காசு பேங்க் கொண்டு இருந்தால் அனுப்புறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பேங்க்கும் இல்லை. சமதலா அந்த ஜயனிஸ்ட் ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு அது புரியுது இல்லையா? புண்ணாக்கு தின்றோமா, நாங்கள் புல்லு தின்றோமா? இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லையா சொல்கிறதுக்கு? கடுமையாக வரும் வார்த்தைகள். நான் சொன்னா திருந்தவே மாட்டினோம்லாடா. பேர் எடுக்கிறதுக்கு ஜனாதிபதிக்கு கொடுக்குறீங்க, ஒப்போசிஷனுக்கு கொடுக்குறீங்க, எங்கேயாச்சும் கொடுங்க. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் யாவும் வைங்க, இந்த டைம் அரசியல்வாதிகளுக்கு, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் தேவை, பொதுமக்கள் தேவை, நாங்கள் தேவை, பொதுமக்கள், நாங்கள் அவங்களுக்கு தேவை. இது புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னையா புரியுங்க இல்லையா? எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. இப்பயா அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. பலஸ்தீன பிரச்சனை 75 வருஷமாக இருக்கியா? இங்கே உள்ள ஆட்களை முதல்ல கவனிங்க. இலங்கை உள்ள ஆட்களை கஷ்டத்தில் இருக்கிறாங்க மக்கள். எனக்கு டெய்லி கால்ஸ் வருது, எலக்ட்ரிசிட்டி பில். எனக்கு பல கால்ஸ் ஆன்சர் பண்ணி எனக்கு ஒரு வேர்டு இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆதாயம் இல்லை கொடுக்குறதுக்கு. ஆனால் ஏன் ரிக்வயர்மெண்ட் ஏதோ பெருசாக இருந்தாலும் அவனை வேலை முடியுதே, அது எதையாச்சும் கொடுக்குறான், அவ்வளோதான். வேறு இதில் எங்களோட பொழைப்பு இல்லை. யாருக்காவது நான் கேட்டேன், இப்படி ஒன்று இருக்குது, விஷயம் ஒன்று ஹெல்ப் பண்ணிடுமா? அவங்க பார்க்குறாங்க, டே இவன் வந்து அரசியல் லாபம் எடுப்பானா? இந்த மாதிரி கீழ்த்தனமான யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஆகிட்டீங்கடா. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? ஷிராஸ் இவனும் ஜக்காத் எடுக்கிற ஆள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்பயுமே வைக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ஜக்காத் காசு தான் நான் கேட்டிருந்தேன். இப்படி ஒரு இருக்கு விஷயம் கொடுத்தாங்க. 3-4 பேர் உதவினாங்க. 1600 சொச்சம் பேர் இருக்கிறாங்க ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில். 5 பேர் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் சிறுசாகவும் உதவினாங்க. 5 பேர் தான். ஏன் இவன் அரசியல்வாதி? நீங்களும் கொடுக்க டொனேஷன் எல்லாம் போகுது அரசியல்வாதிகள்ட்ட, NGOக்களுக்கு போயிட்டு அதே அரசியல்வாதி பேர் தான் போகுது. நீங்களும் ஊருக்கு போய் கொடுக்குறீங்க தானே? அந்த கேட்டுருங்க சகோதரர்களே, நீங்கள் கொடுக்குறீங்க தானே இந்த சங்கிதானத்தை? அந்த சங்கிதானத்துக்கு பெரிய பின்னுக்கு இருக்கிற ஒரு கொம்பு தான் அரசியல்வாதி. அவனோட ஏஜென்ட்டா? இல்லை நாங்கள் ஒன்றுக்குமே இல்லை, ஆமாம் அரசியல் செய்கிறோம் இல்லை. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு செக் பண்ணுங்க யாரோட வேலை செய்கிறாரு, என்ன செய்கிறாரு. உங்களுக்கு இந்த புத்தி இல்லையே. நீங்களும் வியாபாரத்தில், பஜாரில், ஃபேக்ட்ரியில், அங்கே இங்கே வெளிநாட்டு பயணங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. அரசியல் செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் கல் அரசியல் செய்யக்கூடாது. மரம் வெட்டுறது, லேபிள் அடிச்சுட்டு சாமான் அனுப்புறது, ஒரு சாமான் வெளிநாட்டில் கொண்டாந்து இலங்கை உள்ள சாமானமேன்னு சொல்லி வெளியே அனுப்புறது, இதுதான். இந்த மாதிரி வேலைகள் கல்லோ செய்கிறாங்க. பேர் வரும் அரசியல்வாதி கல்லன்னு சொல்லி. அரசியல்வாதியை கல்லனாக்குறதே வியாபாரிங்க தான். வேல்யூ குறைச்சிட்டு சாமான் எடுக்கிறதும், வேல்யூ இது பண்ணிட்டு எடுக்கிறதும், கள்ள கடத்தல் செய்கிறதும் எல்லாம் பின்னணியில் ஃபைனான்சராக இருக்கிறாங்க. அது எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்களோட காசு அல்லாவுக்கு அவங்க பதில் கொடுத்துருவாங்க. ஐ டோன்ட் கேர். ஆனால் இப்போ பலஸ்தீனுக்கு காசு நீங்கள் அனுப்ப வானம். 33 லட்சம் இல்லை, 33 கோடி அனுப்புங்க. ஆனால் இப்போ இல்லையா? இப்போ இல்லை. அங்கெல்லாம் சரி வந்த பிறகு அனுப்புங்க. அரபு நாடுகள் 44 மில்லியன் பில்லியன் டாலர். 100 மில்லியன் மேக்ஸ் 1 பில்லியன். 100 மில்லியன் என்றது 100 மில்லியன் என்றது எவ்வளோ? 1 மில்லியன். 10 கோடி டாலர் ஒரு பில்லியன் ஆகுது. அப்போ எத்தனை கோடி? 44 பேர்த்து பாருங்கள் நீங்கள். 100 மில்லியன் மேக்ஸ் 1 பில்லியன். 1000 மில்லியன் மேக்ஸ் 1 பில்லியன். சாரி, 1000 மில்லியன் மேக்ஸ் 1 பில்லியன். ஸோ 1000 மில்லியன் ஒரு பில்லியன் ஆகுது. ஸோ இதுகள் நீங்கள் பாருங்கள் எங்கே போய்ட்டு நிற்க போகிறோம்னு சொல்லி. கால்குலேஷனே மறந்து வச்சுருங்க. இவ்வளோ கவலையாக இருக்கிற நேரம் எங்களுக்கு உதவுறதுக்கு ஆட்களுக்கு பெரிய பணத்தொகை இல்லை. அதனால் ஒரு ஒரு லிமிட்குள்ளே தான் எங்களுக்கு உதவலாம். ஸோ அதனால் இது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் தேவை. அது சுட்டி வேறு இடத்துக்கு இப்போ உங்களோட ஏரியாவில் கவனிங்க. பலஸ்தீனுக்கு எப்போ சரி வருதோ நானே இன்ஷா அல்லா ஒரு கேம்பெயின் ஒன்று ஆரம்பிப்பேன். இன்ஷா அல்லாஹ் ஹயாத் கொடுத்திருந்தா அப்போ அந்த டைமில் நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ். ஐபான். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். திருந்தவே மாட்டீனுல்லா.